வணக்கங்க. வணக்கம் சார். நாங்கள் வந்து சென்னையிலேருந்து வர்றேங்க. ஓகேங்கண்ணா. சர்வமங்கலம் டிவிலேருந்து வர்றேங்க. ஓகேண்ணா. எங்களுக்கும் வந்து இதை பற்றி உங்கள் கம்பெனியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். யூடியூப்பில் இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறோம். ஓகே. அதனால உங்கள் கம்பெனி பற்றி டீட்டெயில் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி மார்க்கெட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஓகேண்ணா. சரிங்க, உங்களோட கம்பெனி பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? எங்க கம்பெனி பேர் பாத்தீங்கன்னா எஸ்எஸ் இன்ஜினியரிங் சரிங்க. மேனுஃபேக்சரர்ஸ். சரிங்க. நாங்க என்னென்ன மெஷின் மேக் பண்றோம் அப்படின்னா சரிங்க. பாக்கு மட்டை, பேப்பர் பிளேட், மர செக்கு, இரும்பு செக்கு பண்ணிட்டு இருக்கோம். சரி. நாங்க ஹைட்ராலிக் பேஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. சரிங்க. இந்த ஃபீல்டுக்கு நாங்க வந்து ஒரு 21 இயர்ஸ் ஆச்சு. 2000 நாங்க லான்ச் பண்ணது. சரிங்க. more than 21 இயர்ஸ் நாங்க இத சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. இதுதான் எங்க ஆபீஸ். சரிங்க. இதுல நாங்க பாத்தீங்கன்னா எங்க டீம் பாத்தீங்கன்னா ஒரு 6 மெம்பர்ஸ் வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் மட்டும். சரிங்க. உள்ள லேபர்ஸ் பாத்தீங்கன்னா more than 33 லேபர்ஸ் வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க. அது போக எங்களுக்கு சர்வீஸ் இன்ஜினியரிங் டீம் பாத்தீங்கன்னா ஒரு 4 டீம் இருக்கு. சரிங்க. ஆல் ஓவர் சவுத் அண்ட் நார்த் கவர் பண்றதுக்காக ஒரு 4 டீம் ரன் ஆயிட்டு இருக்காங்க. ஓ, சர்வீஸ் இன்ஜினியர் அங்கங்க பிளேஸ்ல இருப்பாங்க. மெஷின் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு நாங்க போய் டெமோ காமிச்சிட்டு ஃபர்தரா அவங்க யூஸ் பண்ண மெஷின்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கறதுக்காக சரிங்க. ஒரு 4 டீம் நாங்க செப்பரேட்டா ரன் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. அடுத்தது இப்போ இவங்க வந்து என்ன ரோல் பார்க்குறாங்க? இவங்க பாத்தீங்கன்னா பிரியதர்ஷினி. சரிங்க. இவங்களோட ரோல் பாத்தீங்கன்னா இங்க அக்கவுண்ட்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருக்காங்க. சரிங்க. அவங்க பேர் கவிதா. அவங்க சரிங்க. மார்க்கெட்டிங்ல இருக்காங்க. சரிங்க. அவங்க பேர் வந்து தாவூத். அவங்க வந்து மார்க்கெட்டிங் அண்ட் ஸ்டோர் கீப்பிங்ல இருக்காங்க. சரிங்க. மெயின்டனன்ஸ் அவங்க தான். சரிங்க. இவங்க பாத்தீங்கன்னா ரமேஷ். சரிங்க. பர்ச்சேஸ், சர்வீஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எல்லாத்துலயுமே அவர் இருக்காரு. ஆல் ஓவர் ரோல் பண்றாரு அவரு. இவர் பேர் ரமேஷுங்களா? சரிங்க. இவரு சர்வீஸ்க்கு வேணும்னாலும் நாங்க ஓ, ரமேஷ் வந்து சர்வீஸ்க்கும் போவாருங்க, மார்க்கெட்டிங் பண்ணுவார், எல்லாம் எக்ஸ்பிளைன் ப்ராடக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ணுவாருங்க. என் பேர் பிரியா. நான் இங்க வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவா இருக்கேன். சரி. எல்லா ஒர்க்கும் நான் அட்டெண்ட் பண்ணிக்குவேன். எல்லா ஒர்க்குமே இது பண்ணி கொடுப்பீங்க. மார்க்கெட்டிங்கு, சேல்ஸுங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் மேக்ஸிமம் நீங்கள் தான் பார்த்துட்டு பாத்துக்குவேன் நான். சரிங்க. எல்லாமே கம்பைன் தான். யாருக்கும் நாங்க பார்ஷியாலிட்டி பார்க்கறது இல்ல. எல்லா ஒர்க்கும் எல்லாருமே பாத்துக்குவோம். ஓ, சரிங்க. எல்லாமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்களா? ஒரு டீம் ஒர்க்காக பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாங்க. சரிங்க. உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரிங்க, ப்ராடக்ட்டை பார்த்து கொஞ்சம் டெமோ கொடுக்குறீங்களா? கண்டிப்பா பண்ணிரலாம்னா நான் உங்களுக்கு எல்லா எக்ஸ்பிளனேஷன்ஸும் கொடுக்குறேன். சரிங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து பாக்க மட்டை என்ன எப்படி பண்றோம், எப்படி மெஷின் இருக்குங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்க. அப்புறம் இன்னொரு லீடர் பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் பிளேட் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சரிங்க. இன்னொருத்தங்க மர செக் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சரிங்க. இன்னொருத்தங்க எங்க லாஸ்ட் ப்ராடக்ட்டான இரும்பு செக் எப்படி இருக்கும்னு இன்ட்ரோ கொடுப்பாங்க. எல்லா டீடைல்ஸும் நான் உங்களுக்கு பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றோம். ஓகேங்க. பிட்வீன் நீங்க இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தனாலும் நீங்க கேட்கலாம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. இது கோயம்புத்தூர்லேருந்து உங்கள் ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கு என்ன மாதிரி லொக்கேஷன்? கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. நீங்க சரிங்க. டுவர்ட்ஸ் சத்தி ரோட்ல இருக்கு. ஹைவேஸ்ல தான் இருக்கு. ஓ, ஹைவேஸில் தான் நீங்க இருக்குங்க. எங்கேயும் போய் தேடி கண்டுபிடிக்கணும், ரிஸ்க் எடுத்துக்கிறது கிடையாது. சரிங்க. உங்கள் வெப்சைட் என்ன பேருங்க? www.sssengineeringwork.net. சரிங்க. ஓகேங்க. சரிங்க, ப்ராடக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைனுக்கு டெமோக்கு ஃபேக்ட்ரிக்குள்ளே போகலாங்க. வாங்க ஃபேக்டரிக்குள்ள போலாம். வணக்கங்க. சரிங்க, எஸ்எஸ்ஐ இன்ஜினியரிங்கில் வந்து பாக்கு மட்டை தயாரிக்கிறது ரொம்ப ஃபேமஸ்ன்னு கேள்விப்பட்டேங்க. சரி, உங்கள் மிஷினை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நாங்கள் இது வந்து ரொம்ப நாங்கள் வாங்கலாமாங்கிற ஒரு ஐடியாவில் வந்திருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சரிங்க, இது எப்படி ரன் ஆகுதுங்க? சரிங்க, கொஞ்சம் சவுண்டாக காது கேட்க மாட்டேங்குது. சரிங்க. 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 ஓ, சரிங்க. சரிங்க, ஹைட்ராலிக் மூலிமா ஃபங்க்ஷன் ஆகுது, ஹீட்டர் மூலிமா பாக்கு இதாகுதுங்க. சரிங்க. அப்போ ½ அன் ஹவருக்கு முன்னே இது ஹீட் பண்ணணும் இல்லைங்க? சரிங்க. ம். ஓ, சரிங்க. சரிங்க. இதில் சரிங்க. சரி. சரிங்க. இப்போ 1 ஹவருக்கு எவ்வளவு இது பண்ணலாங்க? 45லேருந்து 50 பீஸு பண்ணலாங்க. சரிங்க. ஆ
ஸ்பீடாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஓ ஸ்பீடாக வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹீட்டரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்க. இப்போ பிளேட்டு வச்சோன்னே என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷன் நடக்குங்க? பிளேட்டு வைக்கிறோம், அது எப்படி வெட்டுது, அல்லது டை வந்து எந்த மாதிரி வெரைட்டிஸ் வேணால் பண்ணிக்கலாம், கஸ்டமரோட தேவைக்கு தகுந்த மாதிரி டிசைன் மாற்றிக்கலாம் இல்லைங்களா? இதில் வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம ரவுண்ட் டை கொடுத்துருக்கோம். பேசிக் மாடல் வந்து ரவுண்ட் டை கொடுத்துருக்கோம். சரிங்க. இதில் வந்து ஐஸ்கிரீம் கப், பிரியாணி கப், ஸ்பூன் எதாக இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாங்க. இதில் வந்து ஆல்ரெடி வந்து ஈஸியாக நம்ம மெத்தடில் தான் கொடுத்துருக்கோம். சரிங்க. 2 போல்ட்டு மட்டும் கொடுத்துருக்கோம். அந்த போல்ட்டு மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணி எடுத்துட்டு சரிங்க. வேறு டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓ சரிங்க. அப்புறம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம், சைஸு எந்த டிசைன் வேணால் பண்ணிக்கலாங்க சார். சரிங்க. எதாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 ஒரே டைமில் ஓடும் இல்லைங்களா? ஆமாம் சார். சிங்கிள் மேன் பவர் ரன் பண்ணிக்கலாம். வரைக்கும் சிங்கிள் மேன் பவரே ரன் பண்ணிக்கலாம். சிங்கிள் மோட்டரில் ரன் ஆகும். ஓ சிங்கிள் மோட்டர்லேயே ரன் ஆகுங்க. சரிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் மிஷின் வாங்கிட்டு போகிறோம், ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுவீங்களா, இங்கே கொண்டு வரணுங்களா? இல்லை சார், மிஷின் இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்க. கம்பெனியில் வந்து சர்வீஸ் இன்ஜினியர் அதுக்கு தனியாக ஒரு டீம் இருக்குங்க. சரிங்க. நீங்கள் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணால் போதும். சரிங்க. ஒரு 1 to 3 டேஸ்க்குள்ளே சரிங்க. பண்ணி கொடுத்துருவோம். இப்போ வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது எப்படி ஃபங்க்ஷனுங்கிறது கொஞ்சம் செயல் விளக்கம் சொல்லுங்களேன். சார் இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சுங்க. சரிங்க. இது ஆன் பண்ணால் நம்ம மோட்டர் மட்டும் ஆன் ஆகும். சரிங்க. மோட்டர் ஆன் பண்ணிவிட்டு இந்த டை வந்து அப் பண்ணி வச்சுட்டு. சரிங்க. அதை எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறது, கீழே இது பண்ணணுங்களா, எங்கே பண்ணி கேட்டுங்க? ஓ கீழே இது பண்ணால் மூவ் ஆகுங்களா? இது வந்து மேலே வரும். ஓ சரிங்க. ரெண்டுமே ஜாயின் பண்ணி வச்சுட்டு. சரிங்க. அந்த ஹீட்டரை வந்து ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டைத்தில் சரிங்க. எல்லாத்துலேயுமே 90 வச்சிடறோம். ஓ பாட்டம் ரெண்டுமே 90 வச்சிடறோம். சரிங்க. 15 நிமிஷம் கழிச்சு சரிங்க. நம்ம வந்து ஃபுல்லாக ஹீட் ஆயிடும். சரிங்க. அயன் பாக்ஸ் டைப் தான் இருக்கும். ஓ சரிங்க. ஹீட் ஆன நேரத்தில் அந்த லீப் எடுத்து வைக்கிறவங்க பார்த்தோன்னா இது வந்து பாட்டத்தில் இருந்து ஹீட்டு கொஞ்சம் நார்மல் கொண்டு வந்துட்டு சரிங்க. ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடும். ஓ சரிங்க. அப்போ இது வந்து ரொம்ப எளிமையானது, படிப்பு இல்லைனாலும் இதை ரன் பண்ணலாம் இல்லைங்களா? இல்லாதவங்க கூட இதை ரன் பண்ணலாம். ஓ சரிங்க. மெத்தடுங்க. சரிங்க. வந்து பார்த்தோன்னா இன்கம் வந்து பார்த்தோன்னா மினிமம் 30,000 40,000 வரைக்கும் இன்கம் எடுக்கலாம் மந்த்லிங்க. சரிங்க. இப்போ வந்து சைஸ் வந்து 12 இன்ச்சு 10 இன்ச்சு 8 இன்ச்சு இல்லைங்களா? சார் பேசிக் வந்து பார்த்தோன்னா 12 10 8 6 4ங்க. ஓ சரிங்க. அது ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் சரிங்க. அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வேஸ்டேஜ் ஆகாது. ஓ சரிங்க. 4 இன்ச்சுங்கிறது வேஸ்ட் மட்டும் இருந்து நம்ம அடிக்கிறோம். சரிங்க. அதனால உங்களுக்கு எதுவுமே வேஸ்டேஜ் வராது. சரிங்க. நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம், இல்ல பெரிய ஹோட்டலுக்குலாம் நம்ம சப்ளை பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சோர்ஸ் நமக்கு இருந்தால் சரிங்க. நம்ம வந்து ஸ்கொயர் டைப், சரிங்க. டிசைன் டைப், சரிங்க, அந்த மாதிரி நம்ம எடுத்து ஐஸ்கிரீம் கப், பிரியாணி கப், சூப் கப், அந்த மாதிரி வெரைட்டியான பிளேட்ஸ் கொடுக்கலாம். ஓ சரிங்க. இப்போ இது எல்லாமே பண்ணலாம். இப்போ அர்ஜென்ட் ஆர்டர் இருந்தாலும் உடனே 24 ஹவரும் மிஷின் ரன் பண்ணலாங்களா? 24 ஹவர்ஸ் ரன் பண்ணலாங்க. சரிங்க. அதனால வந்து மிஷினுக்கு ஒரு எஃபெக்ட்டோ பிரச்சனை வராது. சரிங்க. மோட்டர் ஹீட் ஆகுது, சரிங்க, இல்ல வேற ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவுமே கிடையாது. சரிங்க. மிஷின் வந்து பார்த்தோம்னா லைட் வெயிட் கிடையாது. மினிமம் வந்து பார்த்தோம்னா 770 இருந்து 800 கிலோ வரைக்கும் வரும். சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 1 ஹவருக்கு வந்து கரண்ட் எவ்வளோ மூவிங்க? சார் 1 ஹவருக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 3 யூனிட் அந்த மாதிரி 3 யூனிட் மூவிங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு 150 பீஸ் தயாரிக்கலாம். சார் 1 ஹவருக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு டையில் வந்து பார்த்தோன்னா மினிமம், அதாவது எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஏன் எக்ஸாக்டாக சொல்ல முடியாதுன்னா ஆப்ரேட்டரோட ஸ்பீட் இது செமி ஆட்டோமேட்டிக்ங்கிறதுனால நம்ம ஆப்ரேட் பண்ணுறதை பொறுத்து தான். ஓ சரி. கரெக்டாக நல்ல ஆப்ரேட்டர், எக்ஸ்பீரியன்ஸான ஆப்ரேட்டர் ரன் பண்ணுறாங்கன்னா மினிமம் வந்து பார்த்தா 45 50 பீஸ் வரைக்கும் ரன் பண்ணலாம். ஓ சரிங்க. ஒரு 8 ஹவருக்கு நம்ம கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 1500 பீஸ், மினிமம் 1500, சரிங்க, 2500 பீஸ் வரைக்கும் ரன் பண்ணலாம். சரிங்க. அப்போ புதுசாக படிச்சுட்டு வந்து தொழில் தொடங்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இல்லைங்களா? வாய்ப்புங்க. சரிங்க. சப்போஸ் படிச்சிருக்கலாம், இல்லை வீட்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், சரிங்க, அவங்களால வந்து வெளியே வேலைக்கு போக முடியல, அந்த மாதிரி இருக்கிறவங்களோட அதை நம்ம இந்த மிஷினை எடுத்து நம்ம பண்ணலாம். சரிங்க. வந்து பார்த்தோம்னா மாதம் இன்கம் பார்த்தோம்னா 30,000 40 45,000 வரைக்கும் சரிங்க கஸ்டமர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது எத்தனை வருஷமா இந்த மிஷின் மட்டும் தயாரிக்கிறீங்க? நம்ம வந்து பார்த்தோம்னா இது ஃபர்ஸ்ட் வந்து மேனுவல் மிஷின் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். சரிங்க. 30 வருஷமா நம்ம கம்பெனி வந்து பண்ணிட்டு இருக்கு. சரிங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம லோக்கலையும் சேல் பண்ணுறோம், எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம். இந்தோனேசியா, தாய்லாந்து, சரிங்க, வெளியே எல்லா பக்கமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓ இந்தியாவுக்குள்ளேயும் இருக்குதுங்க, வெளிநாட்டுக்கும் போயிட்டு இருக்குது. நிறையா இருக்கு. சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க. வணக்கங்க. வணக்கம் சார். வணக்கங்க. எஸ்எஸ் இன்ஜினியரிங்லேருந்து பேசுகிறோம். சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற மிஷின் பார்த்தீங்கன்னா பேப்பர் பிளேட் மிஷின். ஓ சரிங்க. பேப்பர் பிளேட் மிஷின் நம்ம 2 விதமாக பண்ணுறோம். ஓ சரிங்க. சிங்கிள் டை மிஷின், டபுள் டை மிஷின். சரிங்க. சிங்கிள் டைல என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கட்டர் தனியாக டை தனியாக போடணும். ஓ சரிங்க. இதே டபுள் டைல பார்த்தீங்கன்னா அட் அ டைம் மல்டி பர்பஸா யூஸ் பண்ணிக்கலாம். ஓ சரிங்க. ஃபர்ஸ்ட் இந்த மிஷின் எப்படி ஆபரேட் பண்ணனும் அப்படினா சரிங்க. ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணிக்கிறீங்க.
சரிங்க, ஆன் பண்ணதுமே சொல்லுங்கள். 6 இன்ச் டை கொடுத்துருப்போம். சரிங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி கட்டர் போட்டுக்கிறீங்க. ஓ, கட்டுறங்கிறத மாட்டணும் இல்லைங்களா? கட்டர் நீங்க மாட்டிக்கணும். சரிங்க. கட்டர் மாட்டிட்டு ஃபர்ஸ்ட் கட் பண்ணி வெச்சுக்கணும் ஒன்ஸ். சரிங்க. எல்லாமே கட் பண்ணி வெச்சிட்டு உங்களுக்கு எவ்வளவு வேணும், ஒரு நாளைக்கு வந்து எனக்கு 1500 பிளேட் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா சரிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி 1500 கட்டர் போட்டு நீங்க வெச்சுக்கிறீங்க. சரிங்க. செகண்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த ஃபார்மிங் இருக்கும். சரிங்க. அந்த ஃபார்மிங் போட்டு நீங்க வந்து பிளேட் ஃபார்ம் ஆயிடும். ஓ, சரி சரிங்க. ரெண்டாவது அத ஃபார்மிங் போட்டு இது பண்ணணும். சரிங்க. அது வந்து அந்த பிளேட் எப்படி வரும் அப்படின்னா நம்ம கிட்ட குடுக்குற மிஷின்ல சரிங்க. ஸ்டீன்லெஸ் பிளேட்டா வரும். ஓ, சரி சரி சரிங்க. ஃபுல்லாமே உங்களுக்கு. சரிங்க. உங்களுக்கு வந்து 6 இன்ச் டை வேண்டாம், எனக்கு 10 வேணும் 12 வேணும் அப்படின்னா சரி. நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு டை எவ்வளவு இன்ச்ல கேக்குறீங்களோ அவ்வளவு இன்ச் டை நாங்க கொடுப்போம். ஓ, சரி சரி சரிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி டை எல்லாம் நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்க. தேவைப்பட்டது டிசைனு எந்த மாதிரி கேட்டிங்களோ அதே மாதிரியே நீங்கள் டை வந்து கொடுத்துருவீங்க. கொடுப்போம். சரி சரி சரிங்க. கூட மிஷின் கூட பாத்தீங்கன்னா 2 HP மோட்டர். ஓ. சிங்கிள் பேஸ்ல ரன் பண்ணிக்கலாம். ஓ, சிங்கிள் பேஜ்லேயே பண்ணிக்கலாங்க. சிங்கிள் பேஸ்ங்கறனால இது சரி. வந்து எல்லா குடிசை தொழில் மாதிரி எல்லா மக்களுமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க. இது ஒன் பேஸ்னா கொஞ்சம் யோசிப்பாங்க. சரிங்க. நாங்க வந்து சிங்கிள் பேஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்க. சிங்கிள் பேஸ்ங்கறப்ப எல்லாருமே யூஸ் பண்ணலாம். சரிங்க. இது ஒரு பார்ட் டைம் பிசினஸா கூட பண்ணலாம். சரிங்க. இதுவே வந்து சில ஃபுல் டைமா பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க. இதெல்லாம் நல்ல ப்ராஃபிட் இருக்குதுல. சரிங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு எவ்வளவு பீஸ் பிளேட்டு தயாரிக்கீங்க? அது வந்து நீங்க எடுக்கிற GSM பொறுத்துங்க சார். ஓ, ஜிஎஸ்எம் ஜாஸ்தியானா ப்ரொடக்ஷன் கம்மியாகுங்களா? இப்போ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இது 1 ஹவருக்கு 1500 பிளேட் எடுக்கலாங்க சார். சரிங்க. சப்போஸ் நீங்க வந்து GSM வந்து கம்மியா வைக்கிறீங்க அப்படின்னா பிளேட்டோட ப்ரொடக்ஷன் இன்னுமே அதிகமா இருக்கும். ஓ, எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ ஒண்ணு இல்ல நம்ம வீட்டுக்கு வர நியூஸ் பேப்பர் எடுத்து வைக்கிறீங்க. சரிங்க. அப்படிங்கறப்ப சாலிடா அதுல வந்து 1000 to 1500 பிளேட்ஸ் எர்ன் பண்ணலாம். ஓ, சரி 1 சரிங்க. ஹவருக்கு. சரிங்க. இல்ல எனக்கு வந்து கார்ட்போர்ட் அட்டையில வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சிலர். சரிங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். ஓ, சரி சரி சரிங்க. மத்தபடிக்கு டிஃபரண்ட் எதுவும் இல்ல. சரிங்க. கஸ்டமர் பேஸ்ட் பொறுத்து GSM அதிகமா இருந்தா கொஞ்சம் ப்ரொடக்ஷன் கம்மியா வரும். சரிங்க. GSM கம்மியா இருந்தா ப்ரொடக்ஷன் அதிகமா வரும். ஓ, சரி 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 சரிங்க. இதுக்குள்ள இது. சரிங்க. மிஷினுக்கு பாத்தீங்கன்னா வாரண்டி 1 இயர் வாரண்டி கேரண்டி இருக்கு. சரிங்க. மிஷின் கூட 2 HP மோட்டர் வந்துரு. சரிங்க. உங்களுக்கு வந்து எனக்கு இதுல வந்து எனக்கு முன் அனுபவம் இல்ல, ஆ. எனக்கு இத பத்தி ஒண்ணும் தெரியாது அப்படினீங்கன்னா சரிங்க. நாங்க வந்து உங்களுக்கு எல்லாமே டெமோ காமிச்சிட்டு வருவோம். எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி ரன் பண்றது சரிங்க. எல்லாமே உங்க வீட்டுக்கு வந்து நாங்க டெமோ காமிச்சிட்டு வருவோம். ஓ, சரி சரி சரிங்க. சப்போஸ் இடையில வந்து உங்களுக்கு சர்வீசஸ் தேவைப்படுது சரிங்க. அப்படினாலும் எங்க டெக்னிக்கல் பர்சன் கிட்ட கால் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு வருவாங்க. சரிங்க. இப்போ ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் எனி டைம் உங்ககிட்ட கிடைக்கும் இல்லைங்க? எப்போ கேட்டாலும் நாங்க நீங்க வந்து வாங்கிட்டு போய்க்கலாம். சப்போஸ் இல்ல கொரியர் போடுங்க அப்படினீங்கன்னா கொரியர்ல நாங்க அனுப்பி கொடுப்போம். இப்போ இந்த மிஷினோட பேர் வந்து சிங்கிள் பிளேட் பேப்பர் மிஷின். சிங்கிள் டை பேப்பர் பிளேட் மிஷின். ஓ, சிங்கிள் டைங்களா? சரி. பேரு சிங்கிள் டை. ஓகேங்க. இதனோட வெயிட் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். மத்த பக்கம் கம்பேர் பண்றதுக்கு நம்மளோட மிஷின் வெயிட் பாத்தீங்கன்னா சரிங்க. 500 kg above வருது. சரிங்க. இந்த சைடில் இருக்கிறத தான் ஆன் பண்ணணுங்களா? இது வந்து ஹேண்ட் பிரஸ் பண்ற மாதிரி. சரிங்க. செமி ஆட்டோமேட்டிக் ஹைட்ராலிக் மிஷின் இது. சரிங்க. ஹேண்ட் பிரஸ் பண்ற மாதிரி வரும் சார் உங்களுக்கு. ஓகே ஓகேங்க. அது எப்படிங்கறது பண்ணி காட்டுங்க பண்ணி காட்டுங்களா? ஃபர்ஸ்ட் மிஷின் ஆன் பண்ணிட்டு சரிங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த இது ஹேண்ட் பிரஸ் பண்ணிட்டு இந்த டை வந்து மேல லிஃப்ட் ஆகும். சரிங்க. அதுக்கப்புறம் நீங்க கட்டர் வைக்கிறீங்களா இல்ல ரிங்கர்ஸ் டை வைக்கிறீங்களா எதை பொறுத்து அதை இதுல ஃபார்ம் பண்ணிட்டு மறுபடியும் இது ஹேண்ட் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட் ஆயிடும். இல்லைன்னா டை வச்சிருந்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிடும். ஓகேங்க. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. சொல்லுங்க. செகண்டா நம்ம பார்க்கிறது பாத்தீங்கன்னா சரிங்க. டபுள் டை பேப்பர் பிளேட். ஓ, இது சிங்கிள் டைங்க, இது வந்து டபுள் டை. பார்க்கிறது டபுள் டை. சரிங்க. இதுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா சரி. டபுள் டைக்கும் சிங்கிள் டைக்கும் சரிங்க. சிங்கிள் டைல பாத்தீங்கன்னா கட்டர் தனியா டை தனியா போடணும். சரிங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் வந்து அதிகமா எடுக்கும். சரி சரிங்க. இதே வந்து டபுள் டை எடுத்துட்டீங்கன்னா அட் அ டைம் சேம் process முடிஞ்சிடும். ஓ, சரி சரிங்க. டை அட் அ டைம் போட்டுக்கலாம், கட்டரும் அட் அ டைம் போட்டுக்கலாம். சரி, சரிங்க. பண்ணி பிளேட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரி சரிங்க. இல்ல எனக்கு வந்து அட் அ டைம் வந்து 6 இன்ச் வேணும் 10 இன்ச் வேணும் அப்படின்னா சரிங்க. 6 இன்ச் கட்டர் 10 இன்ச் கட்டர் போட்டு ஃபர்ஸ்ட் கட் பண்ணிட்டு சரிங்க. செகண்ட் 6 இன்ச் டையும் 10 இன்ச் டையும் போட்டு பிளேட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓ, சரி சரிங்க. அட் அ டைம் எல்லா விதமான பிளேட்ஸும் நமக்கு கிடைக்கும். ஓ, சரி சரிங்க. இதுதான் இந்த மிஷினோட அட்வான்டேஜ். சரிங்க. டைமிங் வந்து கம்மியா இருக்கும், ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கும். ஓ, சரி சரிங்க.
மல்டி டைக்கும் உள்ளது. சாரி டபுள் டை ஓ டபுள் டைக்கும் உண்டான வித்தியாசம் இல்லைங்களா? ப்ராசஸ் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும். சரிங்க. மிஷினோட வெயிட் கெபாசிட்டி மட்டும் கொஞ்சம் மாறும் சார். ஓ சரி சரிங்க. அதை விட இந்த மிஷின் வெயிட் அதிகமா இருக்கும். ஓ வெயிட் அதிகமாக இருக்குது. இது ஒருத்தர் ஹேண்டில் பண்ணிக்கலாங்களா? ஒருத்தரே ஹேண்டில் பண்ணிக்கலாம். அட் டே ஒருத்தரே ஹேண்டில் பண்ணிக்கலாம். சரி சரிங்க. இது ரொம்ப உங்களுக்கு கஷ்டமெல்லாம் இருக்காது. சரிங்க. ஆட்டோமேட்டிக் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜஸ் நிறைய ஆகும். சரிங்க. செமி ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறப்ப சரிங்க. உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷனும் அதிகமா இருக்கும். சரிங்க. அட் டே கண் கூட பார்த்து எடுத்துக்கலாம். ஓ சரி சரி சரிங்க. எப்படி ஃபார்ம் ஆகுது என்னங்கிறது. சரிங்க. இது வந்து ஆப்ரேட் பண்ணுறது எப்படிங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்க? ஃபர்ஸ்ட் மிஷின் ஆன் பண்ணிக்கிறீங்க. சரிங்க. கட்டரா ஆர் டை எது போடுறீங்களோ சரிங்க. அதை பொறுத்து நம்ம இதுல வந்து மாட்டிக்கிறோம். சரிங்க. கட்டர் போடுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கட்டர் போட்டுட்டு சரிங்க. ஃபர்ஸ்ட் கையில வந்து லிஃப்ட் பண்றீங்க. சரிங்க. லிஃப்ட் பண்ணிட்டு எவ்வளவு நிமிஷம் போடுறீங்களோ அந்த நிமிஷம் பேப்பர் எடுத்து வச்சுட்டு சரிங்க. மறுபடியும் எகைன் லிஃப்ட் பண்ணும்போது கீழே வந்துடும். சரிங்க. உங்களுக்கு 6 இன்ச் கட்டர் போட்டுட்டீங்கன்னா 6 இன்ச் பிளேட் வந்து கட்டாயம் வரும். சரி சரிங்க. இந்த இதுல வந்து 6 இன்ச் டை போட்டுட்டீங்க அப்படின்னா சரிங்க. அதே மாதிரி ஹேண்ட் பிரஸ் பண்ணிட்டு சரிங்க. அந்த கட் பண்ணி வச்ச பிளேட் எடுத்து இதுல வச்சு ஃபார்ம் பண்ணோம்னா 6 இன்ச் பிளேட் கிடைக்கும் உங்களுக்கு. சரி இதுக்கு ஹீட்டர்லாம் ஆன் பண்ணணுங்களா? அதெல்லாம் எதுவும் வேண்டியது இல்லைங்களா? ஹீட் ஆன் பண்ணணும் சார். பேப்பரோட GSM பொறுத்து GSM கம்மி. அப்போ இதுக்கு ஹீட் ஆன். ஓ சரி சரி சரி. டிகிரி வைக்கணும். சரி சரிங்க. கார்ட்போர்ட் அட்டை அதெல்லாம் வைக்கும்போது உங்களுக்கு வந்து அது ஹீட் அதிகமா தேவைப்படும். சரிங்க. So, அது உங்களோட இதுதான் ஐடென்டிஃபிகேஷன் தான். ஓ சரி சரி. கம்மியா இருக்கும் அதுக்கு ஹீட் கம்மியா வச்சுக்கலாம். ஓ திக்னஸ் அதிகமாக இருந்தால் ஆனால் ப்ரொடக்ஷனும் அதே மாதிரி திக்னஸ் அதிகமாக இருந்தால் குறையும் இல்லைங்களா? 1 ஹவருக்கு எவ்வளோ இது ப்ரொடக்ஷன் வருங்க? சரியா? அதான் சார். இது ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் 6 இன்ச் டை அந்த பக்கம் 10 இன்ச் டை போட்டுட்டீங்கன்னா சேம் இதுல 1500 கிடைச்சா அதுலயே 1500 கிடைக்கும். ஓ சரி சரி சரிங்க. ஸோ அது உங்களோட இது பொறுத்து தான். சரிங்க. டை ப்ளஸ் கட்டர் போட்டிருந்தீங்கன்னா 1 ஹவருக்கு 1500 கிடைக்கும். ஓ சரி சரிங்க. 2 டை போட்டிருந்தீங்க அப்படின்னா சரிங்க. 3500 அதுலயே 1500 எடுத்துக்கலாம். ஸோ 3000 பேஜ் கிடைக்கும். ஓ சரி சரி சரிங்க. கரண்ட்டு கன்சப்ஷன் கிடைக்குங்களா 1 ஹவருக்கு வந்து? 1 ஹவருக்கு 2 to 3 யூனிட்ஸ் கன்சம்ப்ஷன் ஆகும் ஓ சார். இது என்ன ப்ராடக்ட்டுங்க? எஸ்எஸ்எஸ். எஸ்எஸ் இன்ஜினியரிங் சரிங்க. மரச்செக்கு பார்க்குறோம் இப்போ. ஓ மரச்செக்கு மிஷினுங்கிறது இதுதானுங்களா? மரச்செக்குங்க. சரிங்க. வந்து பார்த்தோன்னா வாகை மரம். வாகை மரத்தால் தயாரித்ததுங்க. வாகை மரத்தால் தயாரிச்சதுங்க. சரிங்க. இது வந்து பார்த்தோன்னா இதில் ஆற்ற ஆயில் வந்து பார்த்தோன்னா ஆர்கானிக் மாதிரி. ஓ ஆர்கானிக்குங்க. சரிங்க. கடலை பருப்பு போட்டு ஆட்டுற மாதிரி இருந்தால் நமக்கு 100% ஆர்கானிக்காக நமக்கு வந்து ஆயிலாக கிடைக்கும். சரிங்க. அதே தேங்காய் போட்டு ஆட்டினாலும் நமக்கு வந்து ஆர்கானிக்காக நமக்கு கிடைக்கும். சரிங்க. இது வந்து பார்த்தோன்னா இதில் இருக்கிற அதாவது அந்த எதை நம்ம வந்து நம்ம ஆயில் எடுக்கிறோமோ அதோட சத்துக்கள் எதுவுமே வந்து நமக்கு வந்து வேஸ்ட் ஆகாது. ஓ அதனால இந்த அந்த ஹீட்டு வந்து குறைவான ஹீட்டில் தயாரிக்கிறதுனால வந்து இந்த சத்தோட பவர் மாறாது இல்லைங்களா? சத்து வந்து சத்தோட குறைவே இருக்காது. சரிங்க. அதுல என்ன சத்து இருக்கோ அது வந்து நமக்கு 100% கிடைக்கும். ஆயில்ல வந்து சரிங்க. நமக்கு கிடைக்கும். சரிங்க. அப்புறம் இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுங்க? சார் இது வந்து பார்த்தோன்னா 3 HP மோட்டருங்க. சரிங்க. இது வந்து பார்த்தோன்னா நமக்கு ஆயில் ஒரு 15 கிலோ 2000 வந்து பார்த்தோன்னா நமக்கு 45 நிமிஷம் ஆகுதுங்க சார். சரிங்க. 45 நிமிஷத்துல நம்ம வந்து ஆயில் வெளியே எடுத்துடலாம். இதுல இருக்கிற புண்ணாக்கு நம்ம வெளியே எடுத்துடலாம். சரிங்க. சரி இதுக்கு வந்துங்க கெப்பாசிட்டி இது மோட்ரு இது டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். சார் மோட்டர் வந்து பார்த்தோன்னா 3 HP மோட்டருங்க. ஓ 3 HP மோட்டருங்களா? சரிங்க. இது ஒரே ஒரு மேன் பவர் போதும். ஒருத்தரே போதும் இல்லைங்களா? போதும் அவரே ரன் பண்ணிக்கலாம். சரிங்க. இது வந்து வாகை மரம் நம்ம போடுறோம். அதாவது வந்து ரொம்ப பழமை வாய்ந்த வாகை, அதாவது ரொம்ப வருஷமான வாகை எடுத்து சரி. இந்த சைஸுக்காக நம்ம டர்னிங் பண்ணி போட்டுக்கிறோம். டர்னிங் பாருங்க. இது எத்தனை வருஷத்துக்கு இந்த மரம் தாங்குங்க? சார் இது வந்து பார்த்தோன்னா நமக்கு லைஃப் லாங்காக வரும். கீழே இருக்கிற மரம் பாட்டம் மரம் ஓ லைஃப் லாங்க வருங்களா? லைஃப் லாங்காக வரும். சரி. நம்ம வேற ஏதோ அதாவது ஸ்டோன் ஏதோ மிக்ஸ் ஆகி நம்ம இது பண்ணிட்டா கூட மறுபடியும் ரீவொர்க் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாங்க. சரி. இது மட்டும் நம்ம வந்து பார்த்தோன்னா 1 இயருக்கு ஒருக்கா நம்ம சேஞ்ச் ஓ அந்த உலக்கைங்கிறது மட்டும் 1 இயருக்கு ஒருக்கா மாற்றணும். சேஞ்ச் பண்ண வேண்டியது வரும். சரிங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு கரண்ட் எவ்வளவு இதாகுங்க? 1 ஹவர் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு 4 யூனிட் பக்கமா 4 யூனிட் மட்டும் 4 யூனிட் ஆகுங்க. சரி இன்னொன்று என்ன டவுட் அப்படின்னாங்க இதில் பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு எத்தனை லிட்டர் எண்ணெய் உற்பத்தி பண்ண முடியுங்க? சார் இப்போ 45 நிமிஷம் நம்ம 15 கிலோ போட்டு ரன் பண்ணுற போது சரிங்க. நமக்கு வந்து 40% ஆயில் கிடைக்கும். ஓ 40% கிடைக்கும். ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா நம்ம வந்து பருப்பு வந்து குவாலிட்டியான பருப்பும் போடுவோம். சரிங்க. ரொம்ப பிஞ்ச பருப்பும் போடுவோம். சரிங்க. அந்த பருப்போட குவாலிட்டி பொறுத்து நமக்கு வந்து ஆயில் வந்து நமக்கு கிடைக்கும். ஆயிலோட அவுட்டன் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்க. இப்போ எண்ணெய் வந்து அதிகமாக வரணுங்கிறக்க புளியருக்கு வந்து டைட் பண்ணுறதுக்கெல்லாம் வசதி இருக்குதுங்களா? ஆமாம் சார். இதில் வந்து பார்த்தோன்னா ஸ்ப்ரிங் டைப் கொடுத்துருக்கோம். சரிங்க. நம்ம
இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம சைஸ் அதுக்காக இது பண்ணிக்கலாம். ஓ சரி சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே. அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஸ்ப்ரிங்கு போட்டு நம்ம ராடு ஸ்க்ரூ ராட் மாதிரி கொடுத்துருக்கோம். சரிங்க. அதில் வந்து நமக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓ சரி 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 சரிங்க. இந்த மிஷின் எடுத்தாச்சுன்னா நமக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே எங்கள் கம்பெனிலேருந்து சர்வீஸ் இன்ஜினியர் தனியாக ஒரு குரூப் இருக்காங்க, சரிங்க. இன்ஜினியர் இருக்காங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுப்பாங்க. சரிங்க. அப்போ எனி டவுட்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்க. இப்போ மிஷின் எடுத்துகிட்டு போய் 10 வருஷம் ஆனால் கூட எங்கள் கம்பெனிலேருந்து சர்வீஸ் நாங்கள் பண்ணித்தரோம். ஓ சரிங்க. இப்போ இந்த மிஷின் வந்து இந்தியா பூரா சப்ளை கொடுக்குறீங்களா? ஆமாம் சார், இந்தியா பூரா சப்ளை கொடுக்குறோம், வெளியும் சப்ளை கொடுக்குறோம் நாங்கள். ஓ வெளியே வேறு நாட்டுக்கு? மாநிலங்களுக்கு நம்ம சப்ளை கொடுக்குறோம். ஓ இந்தியா ஃபுல்லாக கொடுக்குறீங்க, வெளி மாநிலத்திலையும் கொடுக்குறீங்க. வெளி மாநிலங்களுக்கு நம்ம சப்ளை கொடுக்குறோம். எக்ஸ்போர்ட் எதாவது ஆயிருக்குங்களா? எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் சார். இந்தோனேசியா, சரி. தாய்லாந்து, இதெல்லாம் நம்ம தாய்லாந்து, இந்தோனேசியா சரிங்க. எல்லாமே நம்ம கொடுக்குறோம். சரிங்க சரிங்க. வணக்கங்க. வணக்கங்க. சரிங்க சரிங்க. இந்த மிஷின் பேர் என்னங்க? உட்டன் ரோட்டரி மிஷினுங்களா? சரிங்க. ஓ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக்குங்க. சரிங்க 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 சரி சரிங்க இது அவுட்புட் கெபாசிட்டி பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பர் ஹவருக்கு நீங்க 40 மினிட்ஸ்க்கு போடலாம். சரிங்க இது 15 கிலோ கெபாசிட்டி. இதுல ரெண்டு மாடல் இருக்கு. சரிங்க 20 கிலோ கெபாசிட்டியும் இருக்கு. சரிங்க. இது 3 ஹெச்பியும் வரும், 5 ஹெச்பியும் வரும். கியர் பாக்ஸ் டைப் உங்களுக்கு. ஓ இது கீர் பாக்ஸுங்களா? சரி சரிங்க. இவங்க எங்க இன்ஜினியர், இவங்க இந்த மெஷினை பத்தி உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இவங்க தான் மேக் பண்றவங்க. ஓகேங்க. இவங்க பேரு குமரேஷன். குமரேஷன். வணக்கங்க சார். சரிங்க. இது எப்படியெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு கொஞ்சம் நீங்கள் உங்களோட இதை சொல்லுங்களேன் சார். இது வந்து இப்போ வந்து மெயின் ஆன் பண்ணிட்டு சரிங்க இதுல வந்து கல்லை போடணும் சார். சரிங்க. இது வந்து 15 கிலோ கொள்ளளவுங்க இந்த கல்லை. சரிங்க. 15 கிலோ கொள்ளளவு போட்டு சரிங்க நம்ம 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றணுங்க. சரிங்க ஊற்றி சரிங்க 20 to 30 நிமிஷத்துல சரிங்க ஆயில் வெளியே வந்துருங்க. சரி சரிங்க சரிங்களா? சரிங்க. ஆயில் வெளியே வந்ததுக்கு அப்புறம் சரிங்க நம்ம புண்ணாக்கு எடுத்துடலாம். 20லேருந்து 30 நிமிஷம் ஓடணும் இல்லைங்களா? அது இதுக்கு தகுந்த மாதிரி பருப்பு வந்து சின்ன பருப்பு பெரிய பருப்புக்கு தகுந்த மாதிரி டைமிங் வந்து வேரியேஷன் வரும் இல்லைங்களா? கண்ணை வந்து காஞ்சது பொறுத்து சரி 10 நிமிஷம் 5 நிமிஷம் டிஃபரெண்ட் வரும், அவ்வளோதாங்க. அதிகபட்சம் அது வேற பெரிய வித்தியாசம் இல்லைங்க. சரிங்க ரொம்ப நேச்சுரலுங்க இது. சரிங்க. இதுல என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம்? இது என்ன நல்லா ஆட்டலாங்க சார்? இதுல வந்து கடலை ஆட்டலாம், தேங்காய் ஆட்டலாங்க, தேங்காய் ஆட்டலாங்க. என்னங்க? எள்ளு ஆட்டலாங்க. எள்ளுக்கு என்னென்ன போடணுங்க சார்? எள்ளுக்கு வந்து கருப்பட்டி போடணும். வெல்லம் போடணுங்க. ஓ வெல்லம் கருப்பட்டியும் போடணும். போடலாம். சரிங்க. அது ப்ரொடக்ஷன் வந்து இதே டைமில் எடுத்து கொடுத்துருங்களா இல்லை அது லேட் ஆகுங்களா? எள்ளுக்கு இல்ல ஒரே டைம் தான். எல்லாமுக்கும் ஒரே டைம் தான். சரிங்களா? இப்போ வந்து மரச்செக்குக்குமே இந்த மிஷினுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுங்க? மரச்செக்கு வந்து நீங்களே சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. மரச்செக்கு பாத்தீங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல்லி மரச்செக்கு. டாப் அண்ட் பாட்டம் எல்லாமே மரத்தினால ஆயிருக்கும். இது சரி. அப்படி கிடையாது. சரிங்க. ஒரு சென்டர் பார்ட் தான் உங்களுக்கு மரமே தவிர சரிங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி மரம் கிடையாது. அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஒரு 10 நிமிஷம் எண்ணெயை ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை ஓபன் பண்ணி விடுவோம். ஆனா இது அப்படி கிடையாது. சரிங்க. போட்ட 8வது நிமிஷத்துல உங்களுக்கு ஆயில் வந்துரும். 20ல இருந்து 30 நிமிஷத்துல ஃபுல் கம்ப்ளீட் ப்ராசஸே முடிஞ்சிரும் உங்களுக்கு. ஓ டைமிங் வந்து ஃபாஸ்ட்டாக முடியும். இது டைமிங் ஃபாஸ்ட் உங்களுக்கு. சரிங்க. அப்போ இது காம்பாக்ட்டா இருக்கும். மெஷின் பாத்தீங்கன்னா காம்பாக்ட்டா இருக்கும். சின்னதா உங்களுக்கு தெரியும். சரி. எடை கொள்ளளவு கம்மியா தான் பிடிக்கும். ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அதிகங்க. ப்ரொடக்ஷன் கெபாசிட்டியும் ஜாஸ்தி தான். மோட்டர் எத்தனை ஹெச்பிங்க? இது 3 ஹெச்பி மோட்டார் யூஸ் பண்ணிருக்கோம். ஹேவல்ஸ் யூஸ் பண்றோம். ஓ ஹேவல்ஸ்னு என்னங்க? ஹேவல்ஸ் மோட்டார் பிராண்ட் நாங்க. ஓ பிராண்டு ஹேவல்ஸ் கம்பெனி மோட்டர் யூஸ் பண்ணுறீங்க. அப்போ வந்து இது ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி. ஆனால் இது மரச்செக்கோட ஸ்ட்ரென்த்து மரச்செக்கோட தன்மையே தான் வரும். எண்ணெயிலலாம் அந்த குவாலிட்டியே கிடைக்குது. சரி எண்ணெயெல்லாம் வந்து வர்ற இடம் தான் உங்களுக்கு காஸ்டிங்கே தவிர சரிங்க மத்த எல்லாம் ஒரே ப்ராசஸ் தான். ஒரே ப்ராசஸ். அப்போ வந்து மரம் வந்து இங்கே இதுக்கு குறைவாக யூஸ் பண்ணுறீங்க அவ்வளோதான். குறைவா யூஸ் பண்றோம், அதுக்கு ஜாஸ்தியா யூஸ் பண்றோம். அதுக்கும் இதுக்கும் இதுதான் டிஃபரண்ட். சரிங்க. நாங்க யூஸ் பண்ற மரம் பாத்தீங்கன்னா வாகை தான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா நாங்க போடுவோம். சரிங்க. கஸ்டமைஸ்டு பேஸ் பண்ணி நாங்க கருவேலை கேக்குறவங்களுக்கு கருவேலை போட்டு தருவோம். ஓ கருவேலை கேட்டாலும் கஸ்டமர் கேட்டால் நீங்கள் போட்டு தருவீங்க. கஸ்டமர் கேட்டா நாங்க போட்டு தருவோம். ஸோ இது ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட உடனுக்குடன் அவைலபிலிட்டிஸ் இருக்கு. இங்க ஓன் மேனுஃபேக்சரிங். நாங்க 2000ல ஆரம்பிச்சது இந்த ஃபேக்டரி. சரிங்க ரீடிங்ல இருக்கு. சரிங்க. உங்களுக்கு என்ன ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டிஸோ என்ன டவுட்னாலும் நீங்க எங்ககிட்ட டைரக்டா வரலாம். சரிங்க. இல்ல அப்படிங்கிற பட்சத்துல எங்க சர்வீஸ் பீப்பிள் நம்பர் நாங்க கொடுக்குறோம். நீங்க அவங்க கிட்ட கேட்கறதுனாலும் கேட்டுக்கலாம். ஓ சரிங்க சரிங்க. ஓகேங்க ரொம்ப நன்றிங்க. நீங்க தமிழ்நாடு மட்டும் இல்ல ஆல் ஓவர் தி வேர்ல்ட் போயிருக்கு. சரிங்க. சிங்கப்பூர், மலேசியா, நைஜீரியா, சரிங்க பங்களாதேஷ், சரிங்க ஸ்ரீலங்கா,
சரிங்க. கிராக்ஸ் சரி. எல்லா பக்கமும் போயிடும். ஓ, ஸ்பேர் பார்ட்ஸ் எப்படி அங்கே அனுப்புகிறீங்க? ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க மெஷின் கூடயே செட் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. சரிங்க. இந்த மெஷின் இங்க மட்டும் இல்ல, அங்க அந்த இந்த மாதிரி மெஷின் மேக் பண்ணவங்க அங்கேயும் இருக்காங்க. ஓ. ஏன் இங்க வர்றாங்கன்னா கோயம்புத்தூர் பேஸ் பண்ணாவே அது மேனுஃபேக்சரிங் வந்து நல்லா இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்குங்கிறதுக்காக இங்க வர்றாங்க. ஓகேங்க, ஓகேங்க. ரொம்ப நன்றிங்க. வாங்க சார், எங்க வந்துட்டீங்க? நான் விஜய், பெங்களூர்லேருந்து வரேன். ஓகே சார், என்ன மெஷின் பார்க்க வந்திருக்கீங்க சார்? நான் ஆக்சுவலாக பாக்குமரப்பட்ட பிளேட்ஸ் பண்ணலான்னு ஐடியா. கூகுளில் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு டாப் ரேட்டிங்கில் 4.8 ஆர் 4.6 இருந்தது. சரி, ஓகே, லெட் மீ கால் அப்படின்ட்டு. ஸோ ஐ எனி ஹவ் ட்ராவல்டு கோயம்புத்தூர். ஸோ இட்ஸ் பெஸ்ட் டு விசிட் அன்னூர் as well. Thank you for your visit. ஓகே சார், நீங்க வந்ததுக்காக ஒரு உங்க நேம், அட்ரஸ், மொபைல் நம்பர் நோட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் ஃபர்தரா உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Thank you. Sir, have some water. ஸோ நீங்கள் பார்க்க போகிற மிஷின் பார்த்துட்டிங்கன்னா இதுதான் அரைக்கால் லிஃப்ட் டெக்னிக் மிஷின் பார்த்து வந்திருக்கீங்க. இதில் உங்களுக்கு 6 டே மிஷின் வேணுமா இல்லை 5 டே மிஷின் வேணுமா சார்? நான் 3+2 இண்டிபெண்டாக வைக்கலாம்னு நினைக்கிறேன். 3+2, ஸோ 5 டேஸ். 5 days டிஃப்ரெண்ட் டைஸில். ஓகே, 5 டே மிஷின் காஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2,25,000 அட் ப்ரெசென்ட் காஸ்ட் உங்களுக்கு. இது போக உங்களுக்கு ஜிஎஸ்டி டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? மெஷின் ஒன்று தான். மெஷின் இன்க்ளூடாக நான் உங்களுக்கு 5 டேஸ் கொடுத்துருவேன். அதாவது பிளேட், ரவுண்ட் பிளேட், நார்மல் ரவுண்ட் பிளேட்ஸ் நான் கொடுத்துருவேன். லைக் உங்களுக்கு எந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இது வந்து 10 inch பிளேட்டு. இதுலேயே உங்களுக்கு 12, 10, 8, 6, 4 அப்படின்னு சொல்லி ஒரு 5 பிளேட்ஸ் நான் செட் ஆஃப் பிளேட்ஸ். இது எத்தனை இன்ச்சுங்க? இது 10 inch சார். 10 inch. ஆமாம். ஓகே. இதில் வந்து இந்த பார்டர் எத்தனை இன்ச்சு? இது பார்த்தீங்கன்னா 1/2 mm தான். உங்களுக்கு ரெண்டு சைடு சேர்த்து ஒரு mm வரும். ரிப்பு வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். பட் மிஷின் கூட நான் ரிப்போட கொடுப்பேன். உங்களுக்கு ரிப்பு வேண்டாம், ஷாலோ டைப்ல வேணும்னாலும் வித்தவுட் ரிப்பு நான் கொடுக்குறேன். இந்த ஆங்கிள் இது எத்தனை டிகிரி இருக்குது? அது பார்த்தீங்கன்னா உள்ள டெப்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 mm வரும். நீங்க டெப்த்தா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், கஸ்டமைஸ் பேஸ் பண்ணி நான் டை மேக் பண்ணி தந்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு நான் மெஷின் கூட டிஃபால்ட்டாக கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ரவுண்டு கொடுக்குறேன். இல்லை உங்களுக்கு ரவுண்டு வேண்டாம், இன்ஸ்டெட் ஆஃப் எனக்கு ஸ்கொயர் தான் வேணும், இல்லை ஷாலோஸ் வேணும், அதர் டைப்ஸ் வேணும் அப்படின்னா கஸ்டமைஸ் பேஸ் பண்ணி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கு ஓரியன்டாக நான் டை சேஞ்ச் பண்ணி தரேன். மெஷின் ஒன்று, நீங்கள் டைஸ் எது வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அதுதான் என்னோட கொஸ்டின். இப்போ வந்து அந்த ஸ்டாண்டர்ட் ப்ரைஸில் நான் ப்ரைமரியாக கொடுக்குற ஷேப் நீங்கள் கொடுப்பீங்க. ஓகே, ஸ்கொயர் ரெக்டாங்கிள் இருக்கு பார்ட்டிஷன். ஆன் டாப் ஆஃப் தட் இப்போ எனக்கு அடிஷனல் டைஸ் வேணும்னா ஹவு மச் இட் காஸ்ட்? நீங்கள் என்ன டைப் ஆஃப் டைஸ் சூஸ் பண்ணுறீங்க, அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காஸ்ட் இருக்கும். இப்போ நீங்கள் ஹார்ட் ஏஷியன் ஷேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ச் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு. நீங்கள் அந்த 6 inchலேருந்து 12 inch வரைக்கும் நம்ம மிஷினை ஃபிட் பண்ணுற ஸ்பேஸ் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் அதுலேருந்து என்ன வேணுமோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, this is the industry standard. Minimum 6 inch, maximum 12 inch. 12 inch. இல்ல 2 inchல இருந்தே இருக்கு. Okay, டை உங்களுக்கு அந்த அளவுக்கு இருந்தே இருக்கு. ஸ்பேஸ் மெஷினோட ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டை ஃபிட் பண்ற இடம் உங்களுக்கு அந்த அளவுக்கு Maximum இருக்கும். 12 inch. 12 inch வரைக்கும் பண்ணிக்கலாம். Okay, அந்த 12 inch we can cover rectangle. Whatever it may be. Okay. நீங்க உங்களுக்கு எது வேணுமாலும் நீங்க பண்ணிக்கலாம். இல்ல approximately additional die cost எவ்வளவு? அடிஷனல் டை காஸ்ட் இப்போ நீங்க வந்து Keep in ரவுண்ட் mind that a 10 எடுத்துக்கிட்டீங்க. inch or 5 inch rate. இப்போ 10 inch நார்மல் ரவுண்டே எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்ச் 1300 வரும். ஸோ 10 into 1300 அந்த மாதிரி கால்குலேஷன். ஸ்கொயர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்ச் 2000 வரும். ஸோ நீங்க 10 into 2000 லைக் தட் நீங்க அந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். Okay. Okay. இதில் நீங்கள் வந்து ஸ்கொயராக இருக்கட்டும், பவுல், ஹார்டிஷன், பார்ட்டிஷன், ஹெக்ஸகன், ஷாலோ ஸ்கொயரு, ராயல் ஸ்கொயரு, பார்ட்டிஷன் டைப்ஸ், ரவுண்டு, அதாவது பார்ட்டிஷன்லேயே நீங்கள் ரவுண்டும் போடலாம், ரெக்டாங்கிள் டைப்பும் போடலாம், ஸ்கொயர் டைப்பும் போடலாம், வாட் எவர் இட் மே பி பேஸ்ட் ஆன் யோர்ஸ். So how flexible? நாங்களே சேஞ்ச் பண்ணலாமா இல்ல we need to depend பண்ணி ஒரு சர்வீஸ் செஞ்சு? எதுவுமே வேண்டாம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கண்ணில் பார்த்து கை செய்யறது அவ்வளோதான். இதுக்குன்னு ஒரு மேனுவல் புக்கு போட்டோ, இதுக்கு வந்து நம்ம ட்ரைனிங் எடுத்தோ, இது நாலேஜ் பீப்புள் தான் பண்ணணும், இல்லை டெக்னிக்கல் பீப்புள் தான் பண்ணணுங்கிறது கிடையாது. மேலே 2 போல்ட் இருக்க போது, கீழே 2 நட் இருக்க போகுது. அதை நீங்கள் ரிமூவ் பண்ண போறீங்க, அவ்வளோதான். நீங்க எலக்ட்ரிக்கல் கனெக்டிவிட்டி எதுங்க அது? எந்த ஒரு சேஞ்ச் அதெல்லாம் இன்டர்னலா இருக்கு. ஜஸ்ட் ஹீட்டர் மாதிரி நம்ம ஜஸ்ட் அந்த பிளேட் மட்டும். நீங்க பழைய ஏதாவது ஓல்ட் நீங்க வந்து இந்த ரவுண்ட் ஃபிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது
பார்த்துக்கோங்க. அடுத்த காயிலுக்கு நீங்க அதே மாதிரி அடுத்த டை ஃபிட் பண்ணிடலாம். அதே ஆங்கிள் வச்சு நீங்க காயில் ஃபிட் பண்ண போறீங்க. அவ்வளவுதான். இப்போ எனக்கு வந்து நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டோட பெனிஃபிட்ஸ் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே. உங்கள் ப்ராடக்ட் வாங்கின கஸ்டமர்ஸ் சம் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இருக்கு. அந்த ரெகுலராக வர கம்ப்ளைண்ட் என்ன, அது வந்து ரெகுலராக வர கம்ப்ளைண்ட் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன் based on the customer usage. For example, even if you buy the two-wheeler, if you ride throttle too much or low too much, they will get to control. அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் நான் உங்களுக்கு எல்லாமே பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மெஷினோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ஒரு ப்ரெஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரெஷர் என்னவோ நான் 5 ப்ரெஷர் இந்த டாக்குமெண்ட்டுக்கு நான் கொடுப்பேன். அந்த ப்ரெஷர் தான் நீங்க யூஸ் பண்ணணும். நீங்க மோர் ஓவர் நீங்க ப்ரெஷர் நீங்க பெடலை ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா சிலிண்டர்ல இருக்கிற ஆயில் லீக்கேஜஸ் வரும். ஓரிங் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஓகேங்களா? இன்னும் நீங்க லீஃப் வச்சு கட் பண்றது நீங்க கரெக்டா லீஃபை ஃப்ளெக்சிபிளா வச்சு கட் பண்ணணும். இல்ல அப்படின்னா நீங்க பேக் சைடு காயில போய் பட்டு ஒருத்தங்க தெரியாம என்ன பண்ணுவாங்க, ஓவர் சோப் பண்ணி காயில போய் ஃபிட் பண்ணி அடிச்சு காயில் டேமேஜஸ் ஈஸியா வந்துடும். காயில் ஒன்றும் பெரிய ஒரு லைஃப் வரப்போறது இல்லை. அது வந்து ஜஸ்ட் ஒரு தெர்மிஸ்டர் தான் உள்ள நம்ம யூஸ் பண்ண போறது. அந்த காயில் ப்ராப்ளம் நிறைய வரும். நீங்க ப்ரெஷர் அதிகமா கொடுத்தீங்கன்னா ஆயில் லீக்கேஜஸ் வரும். காயில் பாத்தீங்கன்னா ஃப்ளக்சுவேஷன்ஸ் எது வந்தாலும் கண்டிப்பா காயில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கும். அதுதான் பெட்டர். இப்போ ரெகுலராக this o-ring problem, oil leakage problem, coil burning or the thermostat failure. எனக்கு இப்போ நான் இப்போ லாங்லேருந்து வரேன். எஸ்எஸ்சி பெங்களூர், ஐ மீன் பெங்களூர், நான் பெங்களூர் அவுட்ஸ்கேட்டில் இருக்கேன். இப்போ எனக்கு நீங்கள் வந்து போகும்போது ஸ்பேஸ் இது எடுத்துகிட்டு போங்க, 2 அடிஷ்னல் தெர்மோஸ்டேட் எடுத்துகிட்டு போங்க, இல்லை ஆயில் லீக்கேஜ் ஆகும், ஆயில் ரீஃபில் பண்ணுறதுக்கு சமயத்து அது மாதிரி எதாவது சொல்லுவீங்களா, இல்லை we need to depend upon only your service? இல்ல இது வந்து ஜெனரல் ஒரு திங் தான். ஒரு நார்மல் நம்ம பைக் எப்படி யூஸ் பண்றோமோ அது மாதிரி தான். லைக் ஃப்ரிட்ஜ் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் இந்த மிஷினரிஸ். என்ன அது நான் ப்ராப்ளம் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் சொல்லிட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க காயில்ஸ் யூஸ் பண்ணணும். என்ன காயில் போகணும், காயில் போகணும்னு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. நீங்க யூஸ் பண்ற பேஸ் பண்ணி தான் இருக்கு. உங்க லைன் ஃப்ளக்சுவேஷன் எலக்ட்ரிக் பவர் எப்படி இருக்கோ அதை பண்ணி தான் உங்களுக்கு காயில்ஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நீங்க அடிஷனலாக யூஸ் பண்ற மெட்டீரியல் ஒண்ணே ஒன்று தான். ஒன்று நீங்க காயில் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா ஓரிங் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நீங்க ஆயில் டேங்க் பார்த்தீங்கன்னா 25 லிட்டர்ஸ் ஆயில் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கு. நீங்க 1 இயர் ஒன் டாப் அப் பண்ணா போதும், சேஞ்ச் பண்ணும்போது கிடையாது. ஒன்ஸ் இன் இயர் நாட் ரெகுலரா கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் 68 கிரேட் ஆயில் யூஸ் பண்ணுவீங்க. அதாவது பிராண்ட் ஒரு பிராண்ட் ஃபர்ஸ்ட் நீங்க சர்வோ ஆயில் கிங்கோ யூஸ் பண்றீங்கன்னா நீங்க கண்டினியூவா நீங்க அந்த பிராண்டை யூஸ் பண்ணுங்க. just like engine oil only. That is different oil. இதுல உங்களுக்கு நார்மல் தான். இப்போ எனக்கு power fluctuation in our country bound to happen. Yeah. We cannot avoid it. We have to experience it. In that case, in our unit, do you consider any stabilizer kind of being built? Nothing is there. Or do you need? Okay, that is very clear industry. Do you need to keep an additional stabilizer? No need anything additional stabilizer or whatever it may be. No need anything. Okay. இப்போ உங்களுக்கு 3 phase லைன் இல்ல, எனக்கு சிங்கிள் ஃபேஸ் லைன் தான் இருக்கு அப்படின்னா சிங்கிள் ஃபேஸ் லைன்ல நீங்க ரன் பண்ணலாம். 6 டை கண்டினியூவா ரன் பண்ண முடியாது. 3 டை ரன் பண்ணலாம். ஏன்னா 3 டைலயே மோட்டர் பிளஸ் உங்களுக்கு ரன் பண்ணலாம். ஒரு பார்ட் ஆஃப் செட் நீங்க கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணி தான் வைக்கணும். இது வந்து உங்களுக்கு மல்டி யூஸா தான் நான் கொடுக்குறேன். எப்படின்னா சிங்கிள் ஃபேஸ்லயும் ரன் பண்ணலாம், 3 ஃபேஸ்லயும் ரன் பண்ணலாம். பட் நீங்க பெஸ்ட் 3 ஃபேஸ் லைன் வித் 7.5 HP இருந்துருச்சு அப்படின்னா 6 டை கன்வீனியன்ட்டா ரன் பண்ணலாம். இந்த 2 HP பவர் பேக்கை வச்சு நீங்க மோர் ஓவர் 9 டைஸ் ரன் பண்ணலாம். அதாவது 3+3 நீங்க ஒரு 3 யூனிட் நீங்க ரன் பண்ணலாம். ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு யூஸ் பண்ணலாம்? இப்போ 8 hours ஷிஃப்ட்ல ஐ மீன் ஆஸ் பர் அவர் இந்தியன் லேபர்லாம் எவ்வளவு பிளேட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும்? இனிஷியல் அதாவது 1.5 மணி நேரத்துக்கு நீங்க ப்ரீ ஹீட் பண்ணி யூஸ் பண்ண போறீங்க. 1.5 மணி நேரத்துக்கு நீங்க சாலிடா ஒரு 40 பிளேட்ஸ் தான் அடிக்க முடியும் ஒரு டைல. ஓகே. 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்க டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆட்டோவா உங்களுக்கு கண்ட்ரோல் ஆயிடும். உங்களுக்கே தெரியும் பிளேட் வந்து பியூரா ஒயிட்டா வருதா இல்ல நல்லா இது வந்து பர்ன் ஆகி கரெக்டா வந்திருக்கான்னு உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் இனிஷியல் அதுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துருவேன். எப்படி எடுக்கணும், எப்படி இது பண்ணணும்னு நான் ட்ரைனிங் கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஆஃப்டர் தட் ஒரு 1 ஹவருக்கு மேல நீங்க ஒரு 44 பிளேட்ஸ் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஒரு டைல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டை வந்து நீங்க ரிட்டர்ன் பார்க்க முடியும். ஓகே. ஒரு நாளைக்கு நீங்க 8 மணி நேரம் 6 டை ரன் பண்றீங்கன்னா நீங்க சாலிடா 2100 பிளேட்ஸ் அடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட். ஓகே. So that's what. Not to maintain the நம்மளோட இந்த equipment life maintain பண்ணனும் as well as நமக்கு மார்ஜினும் கிடைக்கும். நம்ம போட்ட இன்வெஸ்ட்மென்ட் we need to take with little margin. So அதுக்கு 2200 அந்த ரேஞ்சில பண்ணாதான் கரெக்ட்டா இருக்கும். அதுக்கு மேலே நம்ம 4000 பண்ணி எடுக்கலாம். நீங்க 8 மணி நேரம் தான் ரன் பண்ணணும்ங்கிறது கிடையாது. நீங்க
சாலிடா 12 மணி நேரம் கூட ரன் பண்ணுங்க. அந்த கேப்பபிலிட்டி மெஷினுக்கு இருக்கு. ஓகே. பட் அதாவது மேன் பவர் உங்க ஏரியால எப்படி இருக்காங்க நம்ம சொல்ல முடியாது. 8 மணி நேரம் ஷிஃப்ட்னா நீங்க 8 மணி நேரம் தான் கொடுக்க போறீங்க. அதுக்கு நம்ம இந்த ப்ரொடக்ஷன் எடுத்தாகணும். நமக்கு மெஷினுக்கு ஒரு என்ன சொல்றது 24/7 சார். இல்ல ரெஸ்ட்ங்கிற ஒரு இது தேவையில்ல. தேவையில்லை. ஓகே. எப்படி இருந்தாலும் லஞ்ச் அது இது இல்ல கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ரெஸ்ட் கிடைக்கும். நீங்க மோட்டார் ஆஃப் பண்ணிட்டுமே உங்களுக்கு அந்த ஹீட் இருக்கும். அதுல 2 பிளேட் ஃபார்ம் பண்ணலாம். அந்த அளவுக்கு இருக்கும். டைஸ் எல்லாமே பியூர் அலுமினியம்ல தான் மேக் ஆயிருக்கு. எம்எஸ் கட்டர் தான் யூஸ் பண்றோம். 1.5 லட்சம் பிளேட் அடிக்கிற வரைக்கும் டையோட லைஃப் இருக்கும். டை நல்லா இருக்கும். நைஃப் சேஞ்ச். ஓகே. அந்த நைஃப் நீங்களே சேஞ்ச் பண்றதுனால பண்ணலாம். இல்ல எங்க கிட்ட கொடுத்து சர்வீஸ் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். நீங்க அங்கிருந்து இங்க வரணும் போது கிடையாது. கொரியர் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு ஏதாவது மெஷினரிஸ்ல ஃபால்ட் எனக்கு தெரியல நீங்க தான் வரணும் அப்படின்னா நான் சடனா வர மாட்டேன். எனக்கு 3 to 4 டேஸ் டைம் வேணும். ஏன்னா எனக்கு சர்வீஸ் டீம் 4 பேர் வெளியே இருக்காங்க. நான் அவங்கள அரேஞ்ச் பண்ணி யார் வராங்க எந்த லொகேஷன்ல இருக்காங்கன்னு பார்த்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சுடுவேன். நீங்க சர்வீஸ் மெத்தடாலஜி என்ன ஃபாலோ பண்றீங்க? என்ன பிளாட்ஃபார்ம் இருக்கு சர்வீஸ்க்கு? நாங்க உங்களுடைய ஹெல்ப்லைன் கால் பண்ணோம். எதனா நமக்கு எதனா டூல் வச்சிருக்கீங்களா? டிக்கெட்டிங் டூல் மாதிரி இல்ல வெப்ல எதனா வச்சிருக்கீங்களா? இல்ல வாட்ஸ்அப் என்ன வேற எதனா? நீங்க டைரக்டா எங்களுக்கே கால் பண்ணலாம். நீங்க எங்கேயுமே போக தேவையில்லை. நீங்க என்ன தேடி வந்திருக்கீங்கன்னா நீங்க என்ன ஃபாலோ பண்ணி நான் எனக்கு சர்வீஸ் வேணும் நான் நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் என்னோட சர்வீஸ் டீமை உங்களுக்கு பேஸ் பண்ணிச்சிருக்கேன். ஏன் நாங்க கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா நீங்க சொன்னீங்க இமிடியேட்டா பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் கண்டிப்பா நம்ம 2 பேரும் வேற ஒரு லொகேஷன்ல இருக்கோம். லொகேஷன்ல தான் இருக்கும். டிஃபரன்ஸ் ஆஃப் 100 கிலோமீட்டர்ஸ். அப்படி இருக்கும்போது இமிடியேட்டா இட்ஸ் நாட் பாசிபிள். நான் இப்போ ஒரு 10 டேஸ் முன்னாடி கால் பண்றேன். நீங்க ப்ராபபிலி ஜாப்ல இருந்து போயிட்டீங்க. உங்க கூட நான் க்ளோஸ் இன்டெக்ட் பண்ணி யூ நோ மை ப்ராப்ளம் வெரி வெல். சடன்லி இன்னொரு வராங்க அவங்களுக்கு அகைன் ஐ டு எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து என்னோட மெஷின் நீங்க 12 வருஷம் கழிச்சு கூப்பிட்டாலும் எஸ்எஸ் இன்ஜினியரிங்க்கு நீங்க ஓனர் நம்பரே காண்டாக்ட் பண்ணாலும் என்ன ரெஸ்பான்ஸ் ஃபர்ஸ்ட் நான் இப்போ கொடுக்குறேனோ அதே ரெஸ்பான்ஸ் டில் நீங்க யூஸ் பண்ற வரைக்கும் இருக்கும். இதுல எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. வேணா அப்படி ஏதாவது டவுட்ஸ் இருக்கு இல்ல இன்னும் எஸ்எஸ் இன்ஜினியரிங்கான நம்பிக்கை வரல அப்படின்னா சொல்லுங்க. என்னோட கஸ்டமர் எடுத்துட்டு போன கஸ்டமர் நம்பர்ஸ் நான் கொடுக்குறேன். நீங்க டைரக்டா போய் அவங்க கிட்ட ஒப்பீனியன்ஸ் கேளுங்க. எப்படி இருக்கு அப்படின்னா அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு பண்ணி தரேன். இப்போ எனக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன். நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணா பெங்களூர்ல டெலிவரி பண்றதுக்கு எனி லொகேஷன் ஹவு லாங் வில் டேக்? சார் இப்போ வந்து நார்மலா மெஷின் கூட ரவுண்ட் வருது அப்படின்னா எனக்கு ஒர்க்கிங் டேஸ் 10 to 15 ஒர்க்கிங் டேஸ் கம்பல்சரி வேணும். ஓகேங்களா? பட் நீங்க மெஷின் கூட அடிஷ்னலா நீங்க ஸ்கொயர் அந்த மாதிரி பண்ணிருக்கீங்க அப்படின்னா இன் பிட்வீன்ல உங்களுக்கு மெஷின் மட்டும் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்கும் டைஸ் கூட எனக்கு செப்பரேட்டா வந்திருக்கும் அப்படின்னாலும் ஓகே. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மெஷின் அனுப்பிச்சு வச்சிடுறேன். டைஸ் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அப்புறம் ஏன்னா எனக்கு ஸ்கொயர் அதாவது ஸ்கொயர் ரவுண்ட் தவிர நீங்க வேற எந்த மெட்டீரியல் எடுத்துட்டாலும் டை சூஸ் பண்ணிட்டாலும் விஎம்சி ஒர்க் தான். எனக்கு விஎம்சியில் ஹார்டிங் பர்பஸ் போகும். அதுக்கப்புறம் அசம்பிளிங் இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரையல் இருக்குது. எனக்கு ஒரு நார்மல் ரவுண்ட்னா ட்ரையல் தேவையில்லை. லேத்தில் ஓடும் நான் எடுத்து கொடுத்துருவேன். பட் அந்த அதர் சைடு end users details will you be in the position to share with me? கண்டிப்பா இப்போ உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ண தெரியல எனக்கு யாராவது இனிஷியல் ஒரு 2 மாசத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறேன். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுப்பேன். ரா மெட்டீரியல் எனக்கு கிடைக்கல வேற எங்கேயாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு கான்டாக்ட் கொடுக்குறேன். நான் வந்து இதில் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பிங் பண்ணுறக்கு ஒரு ஹெல்ப்பராக வேணா இருப்பேன். தவிர இன்டர்மீடியேட்டாக நான் வரல. நான் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு நான் கொடுக்குற நம்பரில் யார்கிட்ட சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ நீங்கள் அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு பையர் வேணுமா உங்களுக்கு நான் நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு பிளேட் ரேட் உங்களுக்கு யார்கிட்ட கன்வீனியன்ட்டாக இருக்குது டிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கோ நீங்கள் அவங்ககிட்ட பை பண்ணிக்கோங்க. இதில் நான் எனக்கு இந்த எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஒரு ஆஸ் அ ஃப்ரெண்டாக நீங்கள் என்கிட்ட வந்திருக்கீங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அவ்வளோதான். இது இன்டர்மீடியேட்ன்றது எதுவுமே கிடையாது. டைரக்ட் இதுதான். And others export மீன் பண்ணுவீங்களா? Will you help us for the இல்ல okay எக்ஸ்போர்ட்ட பொறுத்த அளவுக்கு நீங்க தான் ரிஸ்க் எடுக்கணும். okay ஏன்னா நான் வந்து டை நான் கொடுத்துருவேன். நீங்க என்ன கேக்குறீங்களோ கஸ்டமைஸ் பண்ணி நான் கொடுத்துருவேன். ஏன்னா எக்ஸ்போர்ட்ன்றது நீங்க அங்க டைப்ல இருந்தா மட்டும் தான் நீங்க இந்த மாதிரி டை எடுக்க முடியும். எக்ஸ்போர்ட் ரெக்வயர்மென்ட் என்னென்ன மாதிரி இருக்கு? இப்போ நம்ம லோக்கல் இந்தியாவுல we are using circle is very common. Partition little rare. இந்த soap or அந்த little தொன்ன மாதிரி அது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்போர்ட் தான். ஓகே. நீங்க நார்மல் ரவுண்ட் தவிர எல்லாமே எடுத்துட்டீங்கன்னா எல்லாமே எக்ஸ்போர்ட் தான் சார். ஓகே. சரி. நீங்க இதுல வந்து எல்லா டைப் ஆஃப் இந்த end users type of end users எப்படி இருப்பாங்க? type of end usersனா இப்போ வீட்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றது தவிர ஹோட்டல் தவிர கோயிலுங்கள் தவிர டிவோஷனல் பிளேசஸ் தவிர வேற வாட் டைப் ஆஃப் end users we can have?
இது வந்து இது மட்டும்தாங்கிறது இல்லை, நீங்கள் எங்கே போனாலும் இதை எடுத்துக்கலாம், எங்கே போனாலும் நீங்கள் பார்க்க இது பயோடேட்டா. இல்லை நான் எதுக்கு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னா, ஆஸ் ஏ லேக் ப்ரொடியூசர் எனக்கு டைப் ஆஃப் என்டியூசஸ் டைப் தெரிஞ்சுன்னா எனக்கு மார்க்கெட்டிங் வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக மார்க்கெட்டிங் நீங்களே சொல்லிட்டீங்க, மேரேஜ் டெம்பிள்ஸ் நீங்கள் எல்லாமே சொல்லிட்டீங்க. மெயின் நம்ம கவர் பண்ண போகிறது இந்த 2 இடம் தான். ஓகே 2 இடத்த விட்டா 3rd பிளேஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் தான். ஓ இந்த 3 இடம் தான் நம்ம வந்து முன்னோக்கி ஓடக்கூடிய இந்த இடம் பார்த்துட்டு இந்த 3 மட்டும்தான். குட் மேம், மிக்க நன்றி, வெரி யூஸ்ஃபுல், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். சரிங்க, அப்படியே இந்த பிளேட்டை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்களேன். இந்த பிளேட் எடுத்துருங்க, பிரியா, நீங்களே சொல்லுங்கள் மேடம், நீங்கள் இதை கொஞ்சம் சொல்லுங்கள். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ராயல் ஸ்கொயரு. சரிங்க. இது லாஸ்ட்டாக எங்களுக்கு ஒரு 2 மந்த்ஸுக்கு முன்னாடி பங்களாதேஷ் போன ஒரு சாம்பிள் இது அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் பண்ணியிருந்தேன் நான். இது இந்த பர்టిక్యులர் டிசைன் எதுக்கு? இது டைல உங்கள் லோகோ வேணும், உங்கள் நேம்ஸ் வேணும்னாலும் கூட நான் போட்டு தரேன். ஓகே, இல்லை இதுக்கு ஸ்பெசிஃபிக் எனி ரீசன் இல்லை, ஏர்லாக் அப்படின்ற மாதிரி எதுவும் அப்படி கிடையாது, ஸ்டிஃப்னஸ்க்காக. ஸ்டிஃப்னஸ் ஓகே, இங்க இருந்ததுன்னா grip கிடைக்கும் நம்மளுக்கு. பிடிக்கல grip கிடைக்கும். So instead of this shape we can go for logo or something. whatever it may be, நீங்க எது வேணாலும் கேட்டு பண்ணிக்கலாம். நீங்க இந்த This மாதிரி is called ராயல் ஸ்கொயர், இந்த மாதிரி இது ரவுண்டு, இது பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்பில், இது பார்த்தீங்கன்னா ரவுண்டு பார்ட்டிஷன், அதாவது 3 கேவிட்டி, இது ரவுண்ட் பார்ட்டிஷன்லேயே 4 கேவிட்டி இது உங்களுக்கு. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஷ்ரூம் ட்ரெயின் சொல்லுவாங்க, சர்விங் ட்ரெயின் சொல்லுவாங்க. இப்போ எனக்கு இன்னொன்று சொல்லுங்க, இப்போ இந்த பிளேட்ஸ் வந்து இது ஓவர் பர்ன் ஆர் ஃபங்கஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. How can we convince the customer it's a good plate, healthy wise no hazard will happen? இது பார்த்தீங்கன்னா இது ஏன் இப்படி வந்திருக்கு அப்படின்னா இது நேச்சர். ஓகே, அதுல இது நேச்சர். ஓகே, அந்த பேட்டர்ன் அது இது நேச்சரா லீஃப்ல வரது. இது நாம எதுவுமே பண்ண முடியாது. நோ எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கும் நார்மல் டொமஸ்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்போர்ட்னா பியூர் ஒயிட் தான், நோ டாட்ஸ், எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகே. நீங்கள் லோக்கல்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ரௌனிஷா இல்லை நார்மல் என்ன ஸ்லிங்கேஜஸ் வரலாம் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நார்மல் தான். எக்ஸ்போர்ட்னா இட் ஷுட் பி மஸ்ட் க்ளீன் ஒயிட் பியூரிட்டி. உங்களுக்கு எட்ஜஸ் ஷுட் பி மஸ்ட் ஷார்ப். அதுதான் எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கு நம்ம ரா மெட்டீரியல் டிஃபரன்ஸ் ஆகும் இல்லை சேம்? டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த ஸ்லிங்கேஜஸ் எல்லாம் வரக்கூடாது. ஓகே, இது வந்து செகண்ட் டே தான் சொல்லியிருக்கோம். இதுக்கு ஸ்லிங்கேஜஸ் வரக்கூடாது, ஓகே, வரக்கூடாது, பியூராக இருக்கணும். எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கையை வச்சு நம்ம கையை கீழே போடணும். அது எக்ஸ்போர்ட் பேக்கிங் நீட்டாக இருக்கும். இல்லை இப்போ இந்த ஃபினிஷிங்ல நம்ம ஏதோ அடிஷனல் ஒர்க்ல போறோம். உங்களோட இதுல எதுவுமே பண்ண முடியாது. டைப் கட்ல உங்க டயக்ல ஏன்னா நம்ம வந்து ரப்பைங் ஆர் அது வந்து ஒவ்வொரு செட் ஆஃப் மிஷினரிஸ் வந்து கட் பண்றவங்களும் இருக்காங்க. நம்ம மிஷின் ஆட்டோ கட் ஆகும், நீங்க எந்த ஒர்க்குமே பண்ணாது. இன்கேஸ் நீங்க இந்த லீஃப்லயே பியூரிட்டி பண்ணணும்னு நான் கேட்குறேன், என்ன பண்ணுவீங்க சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா பேக்கிங் சோடா, ஈவினிங் பேக்கிங் சோடா, ஜூஸ் சோடா, நீங்க அதை வந்து யூஸ் பண்ற வாட்டர், நீங்க எப்படி இருந்தாலும் லீஃப் சோப் பண்ண சொல்றீங்க, அந்த வாட்டர் கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி நீங்க பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபுட் கிரேட் பேக்கிங் சோடா. அதை வச்சு நீங்க வந்து ஒரு ஸ்க்ரப் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நார்மல் ஹேண்டை வச்சு நீங்க வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரா மெட்டீரியல் வாங்கி வாட்டர்ல how long we need to soak it? 20 minutes நீங்க வந்து சோக் பண்ணணும். அந்த 20 minutesல டை வந்து ப்ரீ ஹீட் ஆயிருக்கணும். சோக் பண்ண உடனே நம்ம மெஷின் வைக்கணும் இல்ல சோக் பண்ணிட்டு கொஞ்சம் டைம் எடுத்து வாட்டர் ட்ரை சோக் பண்றது 20 minutes ஆகுமா? நீங்க அந்த 20 minutesல நீங்க வந்து டையை வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும். தட்ஸ் ஃபைன். நான் என்ன சொல்றேன்னா தண்ணி வடியணும் இல்லையா? ஸ்டாண்ட் பை ஒரு 2 நிமிஷம் தண்ணி வைக்கணும். வடிஞ்சு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் வைக்கணும். ஈரத்துல தான் வைக்கணும். ஈரமா வச்சா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஹீட் போய் கம்ப்ரஸ் பண்ணி பிளேட் ஃபினிஷிங்கா கொடுக்கும். So this will be covered in the training. ஆமா. பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் அப்ப கிடைச்சிடும். இப்போ நார்மலா ஜெனரலா நான் சொல்றது வந்து உங்களுக்கு வந்து ஓகேங்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்க அங்க போய் அந்த மெஷின்ல நீங்க நின்று ஒரு பிளேட்டை அடிக்கிறதா போய் இது இப்படித்தான் இந்த மாதிரி தான் ஃபார்ம்ல பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ பவர் கன்சம்ப்ஷன் நம்ம since it's ready to use in the 220 volt home 60 hertz home we don't need to go for the 3 phase. எலக்ட்ரிசிட்டி பில் எது மாதிரி வரும்? கண்டிப்பா நீங்க வந்து 3 ஃபேஸ் இல்லாம சிங்கிள் ஃபேஸ் வீட்டு கரண்ட்டை யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 5 யூனிட் வந்து கவர் ஆகும். இதே 3 ஃபேஸ்க்கு போயிட்டீங்கன்னா 3 to 4 minutes மேக்ஸிமம் எடுக்கும்.
இது வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இன்னொரு ஆப்ஷன். இது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். நீங்கள் எஸ்எஸ்ஐ ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூனிட்டுக்கு இவ்வளோ ஒரு 9 ரூபா அப்ராக்சிமேட்டாக சார்ஜஸ் பண்ணுறாங்கன்னா இது வந்து பாதி உங்களுக்கு கம்மியாகும். Okay, எனக்கு அது next question. Good that you said about these industries like small scale industry. Since நம்ம eco-friendly product கொண்டு வரோம், ஏன்னா certification license. ப்ராடக்ட்டுக்கு இல்லை, மெஷினுக்கு உங்களுக்கு சப்சிடி கிடைக்கும். Okay. இது நீங்கள் எங்கே கொண்டு போகிறதுனால இதுக்கு ஜிஎஸ்டி தேவை கிடையாது. இல்ல subsidy applicable for machinery. ஆமாம், நம்ம ப்ராடக்ட்டுக்கு ஏதாவது சர்டிஃபிகேஷன் வாங்கணுமா இல்லை ரெஜிஸ்டர் பண்ணணுமா? வேண்டியது இல்லை. Okay. ஒவ்வொருத்தங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக அவங்க வந்து லைக் எப்படி ஆயில் வாங்குறாங்களோ அந்த மாதிரி இதுக்கு சர்டிஃபிகேட் வாங்குறவங்க இருக்காங்க. ஓகே. எக்ஸ்போர்ட் But மஸ்ட் ஆனா it is not mandatory. இப்போ நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்கன்னா கண்டிப்பா வேணும். That's right. இது வந்து ஃபுட் கிரேட் தான், நான் செக் பண்ணிட்டேன், இது என்னோட ப்ராடக்ட் இப்படி இருக்குங்கிறதுக்காக நீங்க வாங்கி வைக்கணும். ஓகே. இல்லை நார்மலாக நான் இங்கே மட்டும் தான் பண்ணுறேன், என்னோட ஏரியாவில் மட்டும் நான் கவர் பண்ணுறேன்னா அது தேவையில்லை. Good. Great. Thank you. அண்ட் வேற ஏதாவது டவுட்ஸ்? Next doubt is only the rates. Yep. So what's the cost for 3+2 units rates? Approximate. 2,25,000 சார். Standard, bargainable, negotiable, அது subsidy. நீங்கள் ஃபைனல் பண்ணீங்க, நான் உங்களுக்கு பீஸ்டாக படிக்கிறேன். So எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண சொல்றீங்க? நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணிருந்தீங்கன்னா அது 3+2 ஒரு யூனிட் வாங்கலாமா இல்லை 2 யூனிட் வாங்கலாமா டிசைட் 3+2 ஒரு யூனிட் சார், 3+3 6 யூனிட், 6 ஒரு யூனிட் ஆகும். பண்ணுங்க. எப்படி 3+2